ஏற்று பெய்த மழையில் இன்று பூத்த காளான் என்று சொல்லுவது இயல்புடையது அல்ல. அன்பானவர்களே, தேவன் இந்த கடைசி நாட்களில ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான இளைஞர்களை, வாலிபர்களை ஆவியினால் நிறைந்த, கிருபைகள் நிறைந்த, வனங்கள் நிறைந்த அனைவரை காத்து எழுப்பியிருக்கிறார். இது எதனுடைய அடையாளம் என்றால், இது அன்பானவர்களே, இது யோசுவாவின் காலம். பாடுகிறோம் அல்லவா, இது எழுப்புதல் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆம் அன்பானவர்களே, இது யோசுவாவின் காலம். ஒரு இளைய தலைமுறையை ஆண்டவர் இன்றைக்கு பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய மிகப்பெரிய கட்டளையான போ அல்லது அனுப்பு. இன்றைக்கு இந்த ஊடகங்களிலே பார்க்கலாம். 2 காரணங்கள். தேவன் இவர்களை பயன்படுத்துவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக. 2வது, திருச்சபைக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படியாய். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், இந்த வரங்களை பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இல்லை. அதான் பெரிய துக்கமான ஒன்று. அங்கே அழைப்பு, இங்கே அழைப்பு, இங்கே அழைப்பு இல்லை. அன்பானவர்களே, வசனத்தை வாசிக்கும் தேவனானவர் சபையிலே, ஆண்டவர் எந்த ஒரு மனிதனையும் சபைக்குள், சபை மூலமாய் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். சபைக்கு வெளியே ஊழியங்கள் இல்லை. நம்ம கவனிக்க வேண்டும். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உங்கள் ஊழியம் சபைக்குள், இந்த சர்ச் and through the church. இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், சபைக்கு பயன்பட வேண்டிய அநேகர் சபைக்கு பயன்படுவதில்லை. கேட்டா எனக்கு அங்கே அழைப்பு, இங்கே அழைப்பு, அங்க கூப்பிடுறாங்க. அது தேவனுக்கு ஏற்புடையதல்ல. தேவன் உங்கள் ஆவியால் நிரப்பினதும், கிருபைகளால் நிரப்பினதும், வல்லமையினால் நிரப்பினதும், அபிஷேகத்தால் நிரப்பினதும் ஒரே ஒரு குறிக்கோள், திருச்சபை பயன்பட வேண்டும். எந்த சபைக்கு சென்றாலும் பரவாயில்லை, உங்கள் சபை உங்களால் பயன்பெற வேண்டும். உங்கள் சபைக்கு நீங்கள் ஒரு பயனுள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும். இது துக்கமான காரியம் என்னவென்றால், திருச்சபைக்கு வராத பலர் அங்கே ஜப கூட்டம், இங்கே ஜப கூட்டம், அங்கே எழுப்புதல் கூட்டம். அந்த ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு இடத்துல பயன்படுவீர்கள் என்று சொன்னால் தாராளமா போகலாம். திரும்ப சொல்லுகிறேன், உங்களால் ஒரு ஆத்மா பயன்படுகிறது, உங்களால் நீங்கள் மற்ற பயன்படுகிறார் என்று சொன்னால் தாராளமா போகலாம். சும்மா கேட்டு 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 அங்கே கூட்டம், இங்கே கூட்டம். சென்னை பட்டணத்திற்கு மிகப்பெரிய சோதனை என்னவென்றால், 375 நாள் கூட்டங்கள், 375 நாள் ஊழியர் கூடுகை நானும் நடத்துகிறேன். கவனிங்கள். அதுல சொல்ல விரும்புகிற வார்த்தை, வசனத்தை விரும்புவது மட்டும் வாருங்கள். வசனத்தை விரும்பாதவங்க வந்து பிரயோஜனமே கிடையாது. திரும்ப அந்த வார்த்தையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்களானால், நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்த